எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா ஹேர் ஃபால் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவோம். யூஸ் பண்ற மொபைல் ஃபோன்ஸ் பிளஸ் அதிகமான ஸ்ட்ரெஸ் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கே நிறைய இருக்கு. என்ன வச்சா அப்போ முடி வளராதா சார்? அது ஒரு டவுட் இருக்குல்ல சார்? நல்லா வளரும். ஆனா அதோடைய வேர்க்கால் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால் கட்டவரல் இருக்கு. தலையில இருக்க முடிக்கும் கால்ல இருக்க கட்டவரலுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா கட்டவரல் தான் தலை. அத்தனை உறுப்புகளுடைய சீட்ஸ் பாத்தீங்கன்னா காலில் தான் இருக்கு. அதனால தான் அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ரிஃப்ளெக்ஸாலஜி, அக்குபஞ்சர்ஸ், இந்த மாதிரி மசாஜஸ்லாம் கால் உருட்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்லா உருட்டும் போது சர்க்குலேஷன் எங்கே போகும்? மண்டைக்கு போகும். சர்க்குலேஷன் பிரெயின்க்கோ ஸ்கேல்ப்புக்கோ போக ஆரம்பிச்சு முடி சூப்பராக குரோத் ஆகும். கண்டிப்பா எனக்கும் ஹேர் க்ரோத் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ற விஷயம் கருவேப்பிலை தான். அதே மாதிரி கொத்தமல்லி ஜூஸ் ரெண்டும் எடுத்துக்கிட்டாலும் முடி சும்மா கொத்து மாதிரி வளரும். இது காலையில் ஒரு கிளாஸ் போட்டு கொத்தமல்லி சும்மா ஒரு கைப்பிடி போட்டு குடிச்சாலே போதும். ஸோ உடம்பை ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தொப்புல நைட்டு படுக்க போகும்போது தேங்காய் எண்ணெய் வச்சாலே போதும். இது எல்லாமே முடியே 100% நல்ல க்ரோத் கொடுக்கும். அதே அடர்த்தியை கொடுக்கும். கொட்டது ஸ்டாப். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம கூட தொடர்ந்து மக்களுக்கு தேவைப்படக்கூடிய பல விஷயங்களையும் மருத்துவ ரீதியாகவும் இயற்கை மருத்துவங்கள் ரீதியாகவும் நமக்காக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் மயன் செந்தில் சார் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்பயுமே கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா ஹேர் ஃபால் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவோம். இப்ப 2023 26 இப்போ இந்த 3 இயர்ஸ்ல நிறைய பேர் ஹேர் ஃபால்னா அந்த பிரச்சனைனால வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை இப்பதான் அதிகமா தெரியுதான்னு தெரியல. இந்த டைம்ல ஹேர் ஃபால் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா பூம் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன்? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா 30+ இல்லைன்னா 40+ இல்லைன்னா 50+ இப்படி தான் முடி கொட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க பார்த்தீங்கன்னா 6th 7thலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கிரே ஹேர் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலக்க இருக்கும் முடி. சீவும் போது நிறைய கொட்டும். அவங்களுக்கே கான்ஃபிடென்ட்டே லெவல் இல்லாமல் போகுது. பிகாஸ் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸ் ப்ளஸ் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கே நிறைய இருக்குது. கிடைக்கல, நம்ம தேடினது கிடைக்கலங்கிற மாதிரி. அடுத்து சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பொறுமை என்னன்னு அப்படி கற்றுக் கொடுத்தாங்க. சரி இது கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. அவங்க கேட்குறாங்கன்னு வாங்கி கொடுத்துட்றாங்க. அந்த ஃபெயிலியர்ஸ் வரும்போது தாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இது ஸ்ட்ரெஸ் லெவல், அடுத்தது டோபமைன் லெவல் இன்பேலன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஹீட். இந்த 3 தான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முடி தலையை பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, அது விளையாட்டுக்கு அந்த காலத்தில் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நிஜமாவே பிச்சுக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அதோட கனெக்டிவிட்டி மொபைல் ஃபோனோடைய ஆக்சஸ் அதிகம். எல்லாமே எனக்கு படிக்கிறதுலேருந்து எல்லாமே மொபைல் ஃபோனில் இருக்குது. ஸோ மொபைல் ஃபோனோட ஃப்ரீக்வன்சி இப்போ பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் எனக்கு 2G 3G 4G இப்போ வந்துருச்சு. என்னென்னமோ வந்துருச்சு. இன்றைக்கி சிட்டுக்குருவி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சென்சிட்டிவான சிட்டுக்குருவிலாம் இப்போ காணாம போச்சு. அதே மாதிரி தான் இந்த சிட்டுக்குருவியோடைய ஸ்பரிசம் எப்படியோ அதே மாதிரி தான் நம்மளுடைய கேசம். இந்த கேசம்லாம் காணாமல் போகிறதுக்கு காரணம் இந்த ஃப்ரீக்வன்சி, அதோடைய ரேடியேஷன்ஸ் எல்லாமே அப்படி தான். ஸோ நெகட்டிவாக என்ன பாசிட்டிவாக மாற்றணும் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய யோசிச்சாங்க. பண்ணல இது அப்படி அழகாக பேலன்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதை பற்றியும் பார்க்கலாம். பட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் அடங்குது. இதை பேஸ் பண்ணி தான் உடம்போட ஹீட். சோலார் பிளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம தொப்புளுக்கு மேலே 1 இன்ச்சுக்கு மேலே இருக்கும் தொப்புள் நாடி. அதை சுற்றி தான் அத்தனை சக்கரங்களும் அத்தனை புள்ளிகளும் 72,000 நாடிகளும் இருக்குது. ஸோ டோபமைன் கனெக்டட் வித் சோலார் பிளெக்ஸ் ப்ளஸ் அந்த தொப்புள். ஏன்னா தாய் வழியிலேருந்து வரக்கூடிய அந்த இல்லையா, அங்கே தான் ஹீட்டு, கூல், அதேமாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி எல்லாமே அடங்கியிருக்கு. ஜென்ரலா சொல்லுவாங்க சார், ஒரு நாளைக்கு 100 ஹேர் ஃபால் ஆகலாம், தப்பு கிடையாது அப்படின்னு. ஒரு நாளைக்கு 100 முடி உதிர்ந்ததுன்னா மாசத்துக்கு எங்கேயோ போகுது இல்ல சார்? அந்த விஷயங்கள் உண்மைதானா, இல்ல எல்லாருமே இந்த போற போக்குல ஒரு விஷயத்த சொல்லிட்டு போவோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி உருவான விஷயமா? அது இல்ல நிஜமாவே அப்படிதான். ஏன்னா அது நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு இலையுதிர் காலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஹேர் ஃபாலும் கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ். அதான் சொன்னேன் 20+ இல்லைன்னா 25+க்கு மேலேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பல்லு விழுகிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு பல்லு விழுகுது பார்த்தீங்களா, அந்த அதுமாதிரி விழுந்து முளைக்கிற மாதிரி எல்லா ஹேருமே விழுந்து முளைக்க தான் செய்யும். அதில் எல்லாத்துக்குமே கிராஜுவலாக எல்லாத்துக்குமே இருக்கிறது தான் அந்த. இப்போ ஹேர் ஃபால் அப்படிங்கிறது இவ்வளோ விஷயத்தினாலதான், இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் அது இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ சில பேர் சொல்லுவாங்க 6 month ஒன்ஸ் எனக்கு ஹேர் ஃபால் ஹெவியா ஆகுது அப்படிங்கிற மாதிரி. நிறைய சம்மர்ல ஹேர் ஃபால் ஆகுது. சில பேர் வின்டர்ல ஹேர் ஃபால் அதிகமாகுதுன்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரீசன்ஸ் இருக்கா? கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி பாடி ஹீட்டும் அது முக்கியமான விஷயம். 2 ஸ்கேல்போடைய ப்ரீத்திங் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா குளிர் நீங்கள் எடுத்து போத்திக்கிறீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்ம தலையில் உள்ள முடிக்கு ஒரு ஸ்கேல்ப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கேப் இருக்கும். இப்போ துணி எடுத்துக்கிட்டிங்கனாலே பார்த்தீங்கன்னா காடா துணி எடுத்திங்கன்னா நல்லா அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சமாக தெரியும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அது ஆக்சிஜன் போகும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான நிணநீர் சுரப்பிகள் அழகாக சுரக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கான போஷாக்கு கிடைக்கும், நல்லா வளரும். இந்த குளிர்காலத்தில் சில பேருக்கு தான் இந்த குளிர்காலத்தில் முடி கொட்டுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடையாது, ரொம்ப ரேராக இருக்கும்.
அப்போ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்கின் டைட்டன் ஆகிடும் டோட்டலாக. இப்போ ஒரு நூலை வந்து சிசர் வச்சு கட் பண்ணுற மாதிரி தான் இறுகி டைட் ஆகும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐஸ் ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இறுகி ஹார்ட் ஆகும் பொழுது அது கட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. குட்டாது, கட்டே ஆகும். ஸோ அவங்களுக்கு அது வந்து குட்டுறதை நினச்சிக்குவாங்க. ஸோ அதுக்கு வந்து திருப்பி ரீக்ரோத் வந்துடும் அவங்களுக்கு சீக்கிரமாகவே. பட் இந்த ரீசன் தான் உங்களுக்கு வின்டர் சீசன்லாம் உங்களுக்கு வந்து முடி கொட்டுறதுக்கான ரீசன். ஸோ அதேமாதிரி சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டில் வரும்போது டோட்டலாக மேலே உள்ள ஸ்கேல்ப் ஃபுல்லாக வறண்டுரும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓவராக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒவ்வொரு செடிக்கெலாம் தண்ணி அதிகமாக ஊற்றினா அழுகிடும் பார்த்தீங்களா. மிதமாக ஒரு எண்ணெய் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் கையை உள்ள விட்டிங்கன்னா நனையும் பார்த்தீங்களா, அதை எடுத்து அழகாக உள்ள விட்டு மசாஜ் மாதிரி ஒரு ஸ்கேல்பில் தான் அந்த மாதிரி தான் போடணும். ரொம்ப சொதன்னு போட வேண்டிய அவசியமே கிடையாது. வேர்க்கால்களில் போட்டாலே போதுமான விஷயம். இவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய போடும்பொழுது என்னாகும், இந்த அதிக மழை பெஞ்சுவாங்க, இந்த மழை நல்லா பெஞ்சாலும் போயிட்டும் லைட்டாக பெஞ்சு சூட்டை கிளப்பிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் ஸ்கேல்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சம்மரில் இருக்கக்கூடிய ஹேர் ஃபால்க்கும் வின்டரில் ரொம்ப கம்மி, சம்மரில் வரதுக்கு காரணம் இதுதான். ஸோ ஹீட் தான் பாடியோட ஹீட், அதை பேலன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதிகமாக என்ன போடுவாங்க சில பேர், அதையே அவங்களுக்கு அதிகமாக கொட்ட வைக்கும். அதான் விழுமுடி விழுந்து கொண்டிருக்கும் முடி, ஆடும் முடி ஆடிக்கொண்டிருக்கும் முடி, அது வரிசையாக விழும். இவங்க எண்ணெயை வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏற்கனவே நிறையா போடுறாங்க இல்லையா, அது எனக்கு நிறைய வர ஆரம்பிச்சுன்னா ஆகா இது நிறைய கொத்தாக வருது, இந்த எண்ணெய் நமக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்படி கிடையாது. விழுந்த பிறகு அது நல்ல க்ரோத் இருக்கும். அது வரைக்கும் பொறுமை வேணும். இந்த முடியை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் பொறுமையே கிடையாது. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இதை போட்டோன்னே அடுத்த வாரம் வந்துடும், அப்படி கிடையாது. பழைய முடி, விழுந்துட்டு இருக்க முடி, ஆடி இருக்கும்போது டேமேஜ், இது எல்லாம் வெளியில் வந்த பிறகு இந்த டெட் செல்ஸ் எல்லாம் கிளியர் ஆன பிறகு, டேண்ட்ரஃப் கிளியர் ஆன பிறகு அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். அதுக்கு பொறுமையாக இருக்கிறதுல ஒரு விதை போட்டாலே முளைக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும்ல, அந்த டைம் தான் யாரும் கொடுக்கறதில்ல. இந்த எண்ணெயை போடுறாங்க, உடனே செட் ஆகலையா அடுத்தது நிறைய வர ஆரம்பிச்சிருச்சா. இந்த மாதிரி மாற்றி போடும் பொழுது சிலது கெமிக்கல் இருக்கும், சிலது நேச்சுரல் இருக்கும், ஹை பவர் இருக்கும், லோ பவர் இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த முடி வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். சரி, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் வச்சு சில பேருக்கு ஏன் வந்து முடி கொட்டுது, எனக்கு ஏன் வளரல, ஏன் வந்து அவங்களுக்கு இதே இன்னொருத்தவங்களுக்கு நல்லா வளருது, அதே எண்ணெய் தான் நான் போடுறேன் எனக்கு வரல, இல்லை நான் நார்மலாகவே விட்டுறேன் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா க்ரோத் இருக்குது, சில நேரத்தில் திடீர்னு கொட்டுது, டேண்ட்ரஃப் வருது, எல்லாமே பாடி ஹீட்டில் பேலன்ஸ் ஆகுது. அதேமாரி எப்படி நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு விஷயம் இருக்குது. அதான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஸ்கின்னோடைய லெவலே மாறி இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷாக இருக்கும், டார்க் ப்ரௌனாக இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரே நிறையா வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டெஃபிஷியன்சிலே வரும், விட்டமின் டிலையும் பிரச்சனை இருக்கும். சில பேர் வந்து வெயிலே நின்று வேலை செய்கிற மாதிரி இருக்கும், சில பேர் வந்து டூ வீலர்லேயே போவாங்க, ஹெல்மெட் போடுவாங்க. இவ்வளோ விஷயங்களில் தான் முடி ஹேர் ஃபால் இருக்குது. இப்போ எண்ணெய் வச்சா அப்போ வந்து முடி வளராதா சார்? அது ஒரு டவுட் இருக்குல்ல சார். எண்ணெய் வச்சா அது ஒரு நல்லா வளரும். ஆனால் அதோடைய வேர்க்கால் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கால் கட்டவரையில் இருக்குது. தலையில இருக்க முடிக்கும் காலில் இருக்க கட்டவரலுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆமாம், ஏன்னா கட்டவரல் தான் தலை. சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய லீடு வேணால் இங்கே இருக்கலாம். நீங்கள் கட்டவரலில் மட்டும் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு பாருங்கள், முடி சூப்பராக வளரும். ஏன்னா கட்டவரலில் நீங்கள் வந்து எண்ணெய் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பாடி ஹீட் பேலன்ஸ் ஆகும். ஸ்கேல்போடைய அந்த சொன்ன பார்த்தீங்களா மாட்டிகிட்டு இருக்குன்னு சொன்னீங்க, அதெல்லாம் ரிலீஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அதோட சீடு எங்கன்னு கேட்டிங்கன்னா ரிஃப்ளெக்ஸாலஜி இருக்குது பார்த்தீங்களா, எல்லா ஆர்கனோடைய சீடு அங்கே தானே இருக்குது. அதனால தான் கால் ஒத்தடம் கொடுக்குறாங்க, அந்த ப்ரெஷர்ஸ் கொடுக்குறாங்க, அக்குப்ரெஷர், அக்கு ட்ராக் எல்லாமே அந்த கால் பாதத்தில் இருக்கு இல்லையா. அதோட தலை எங்கன்னு கேட்டிங்கன்னா இப்படி கை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது தலை, இது கழுத்து, இது வந்து இந்த பேஸ் இருக்கும், இது மார்பகம், இது வயிறு, அப்படியே பார்த்தீங்கன்னா கால் வரைக்கும் இப்படி போகும். ஸோ நல்ல டென்ஷனாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணாலே போதுமான விஷயம். ஆக்சிஜன் லெவல் நல்லா பிரெயினுக்கு போகும், அதேமாரி ஸ்கேல்ப்புக்கு போகும், முடி வளர்ச்சிருக்கும். இப்போ இங்கே இந்த கட்டவரலில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் போடுறதின் காரணமாக ஃபஸ்ட்டு பாடியோட ஹீட், நான் சொன்னேன் இல்லையா, எல்லாத்துக்கும் காரணம் பாடி ஹீட்டை வந்து இறங்கினாச்சுல ஆட்டோமேட்டிக்காக முடி கொட்டது நிற்கும். ஆனால் அதோட சீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா தலையோ அந்த முடியோடைய சீடு மட்டும் நான் கால் கட்டவரலில் சொல்லலை, பிரெயினோடைய ஆக்டிவிட்டி, உங்களுக்கு தலையில் என்னென்னலாம் ஆர்கன்ஸ் இருக்கோ அத்தனையோடையது காலில் தான் இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் மருதாணி இங்கே வைப்பாங்க. ரொம்ப டென்ஷனாக இருக்கிறவங்களுக்கு, ஹை ஹீட்டாக இருக்கிறவங்க மருதாணி வைக்கிறது ரீசன் என்ன, எல்லாமே பார்த்திங்கன்னா கை விரலில் இருக்குது மேஜிக், அதேமாதிரி கால் விரல்லையும் இருக்குது மேஜிக், எல்லா சீடுமே அங்கே தான் இருக்குது. இப்போ ஓகே நம்மளோட கண் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு புடலங்காய் வச்சுக்கோங்க, கீழே ஒரு விதை போடுறீங்க, அது மேலே போய் ஒரு தொங்குது பார்த்தீங்களா, ஒரு அவரைக்காய் இருக்குது, அது கண்ணு மாதிரி வச்சுங்களேன், கீழே போடுறோம், அந்த பொடி மாதிரி வளருது பார்த்தீங்களா, அது மாதிரி அத்தனை உறுப்புகளுடைய சீட்ஸ் பார்த்திங்கன்னா காலில் தான் இருக்குது. அதனால தான் அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ரிஃப்ளெக்ஸாலஜி, அக்குபஞ்சர்ஸ், இந்த மாதிரி மசாஜஸ்லாம், கால் உருட்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நல்லா உருட்டும் போது சர்க்குலேஷன் எங்கே போகும், மண்டைக்கு போகும். சர்க்குலேஷன் பிரெயின்க்கோ ஸ்கேல்ப்புக்கோ போக ஆரம்பிச்சு முடி சூப்பராக குரோத் ஆகும். இப்போ ஹேர் ஃபால் ஆகுதுன்ற பட்சத்துல எல்லாரும் விட்டமின் டேப்லெட்ஸ் தராங்க, அயன் டேப்லெட்ஸ்லாம் தராங்க. சில பேர் அது செட் ஆகுதுன்னு சொல்றாங்க, சில பேருக்கு அது செட் ஆகல சார். உண்மையாவே ஹேர் ஃபாலுக்கும் இந்த விட்டமின் டேப்லெட்ஸ்க்கும் இருக்கிற கனெக்டிவிட்டினா ஏதாவது இருக்கு? இல்லை, 100% டேப்லெட்ஸாக எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நேச்சுரலுக்குள்ளே போனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். அதே கருவேப்பிலை தான், அதே மாதிரி கொத்தமல்லி ஜூஸ் ரெண்டும் எடுத்துக்கிட்டாலும் முடி கொத்து மாதிரி வளரும்.
இந்த கொத்தமல்லி ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிளட் ஃப்ளோ சூப்பராக வைக்கும். அதே மாதிரி டேண்ட்ரஃப் இருக்க வைக்காது. இது காலையில் ஒரு கிளாஸ் போட்டு கொத்தமல்லி சும்மா ஒரு கைப்பிடி போட்டு குடித்தாலே போதும். ஃபேட்டி லிவர் இருந்துச்சுனாலே கண்டிப்பாக முடி கொட்டும். ஹீட்டு கொடுக்கும் உடம்பு. அதனால தான் இப்போ என்ன ஆகும், கொத்தமல்லி ஜூஸ் குடிக்கும்போது அந்த ஃபேட் ரெடியூஸ் ஆகும். அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிவர் வந்து அவ்வளோ ஃப்ளரிஷ் ஆகும், சர்க்குலேஷனாக இருக்கும், பாடி ஹீட் பேலன்ஸ் இருக்கும். அப்போ முடி சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. ஸோ ரெண்டையும் சேர்த்து கூட ஒரே மாதிரி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 4-5 லீஃப், கொத்தமல்லி 4-5 லீஃப் போட்டு ஒரு நல்ல ஜூஸ் மாதிரி அடித்து காலையில் எடுத்துட்டாங்கன்னா வித்தின் 45 டேஸில் அவங்களுக்கு கருங்கருங்கருன்னு முடி வரும். கிரே ஹேர், இந்த இளநரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக கிளியர் ஆகும். ரொம்ப சிம்பிள். இதை தான் அவங்க இது விட்டமின் டேப்லெட்டாக எடுத்து மேலே டைரெக்டாக அப்ளை பண்ணுறாங்க. உள்ளொளி பெருக்கி வெளியொலி பெருக்குன்னு சொல்லணும். உள்ளே எடுத்து வெளில வரக்கூடிய அந்த ஹேருக்கு வந்து செம்ம க்ரோத் ஸ்ட்ராங் இருக்கும். வெளியில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட போஷாக்கு தெரியும், ஷைனிங் தெரியும், ஆனால் அது ஸ்டாண்டர்டாக இருக்காது. ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, இது ஓகேவா? ஓகே தான். ஆனால் லாங் லைஃப்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே சாப்பிட்ற இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியில தான் விஷயமே இருக்குது. சமீபத்தில் எல்லாருமே பார்த்துருப்போம், இந்த ஹேர் டிரான்ஸ்பிளேட் அப்படின்னு பண்ணும்போது முன்வழுக்கை இருந்ததுனால அவர் பண்ணும்போது மண்டை வீங்கி இறந்தே போயிட்டாரு சார். உண்மையாவே இந்த முன் சொட்டை அப்படிங்கிறது இயற்கையா முடி வளர வைக்க முடியாதா? இந்த மாதிரி போய் ஒரு இறப்பு அப்படின்னு ஏற்படும் போது எல்லாருக்கும் ஹேர் மேல இருக்க அந்த கிரேஸே போயிடுது. எனக்கு முடியே வளரலனாலும் பரவாயில்ல, நான் போய் சாக விரும்பல அப்படிங்கிற அந்த எட்ஜ் வரைக்கும் போயிடுறாங்க. நீங்க இயற்கை மருத்துவத்துல இவ்வளவு நாள் இருந்துகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி நியூஸ் பார்க்கும்போது அட்லீஸ்ட் இதை இப்படி பண்ணியிருந்தா கண்டிப்பா அவருக்கும் ஹேர் வளர்ந்துருக்கணும், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல? கண்டிப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா பரம்பரைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி சொல்லுவாங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு முட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பரம்பரையில் வரக்கூடிய பால்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாற்ற முடியாது. இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க, அதனால நிறைய உயிரிழப்புங்கிறது ரொம்ப ரேர். எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஆகாது. பட் நம்ம அந்த அலர்ஜின்னு சொல்லுவாங்க, ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் டெஸ்ட்டு, சலைவா டெஸ்ட், இதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க பண்ணாங்கன்னா அது பெஸ்ட்டு. அந்த மாதிரி பிரச்சனை வராது. எடுத்தோடனே நான் போய் பண்ணிக்கிறேன்னு போய் உட்காந்துடக்கூடாது. ஏன்னா உண்மையிலேயே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தலையோடைய சீட்ஸ் எல்லாம் காலில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுமாதிரி ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின். பிரெயினுக்கு மேலே இருக்கக்கூடிய லேயர்ஸ், 7 லேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இன்னும் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் கிட்னியோடைய டிரான்ஸ்பிளேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொந்தக்காரவங்க பிளட்டில் இருக்கவங்க மட்டும் தான் அதை கொடுப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மீன்ஸ் பிளட்டு தான் அதிகமாக செட் ஆகும். பிளட்டில் இருக்கவங்க, அவங்களுடைய அம்மா அப்பா இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா செட் ஆகும். ரொம்ப அடுத்த போனீங்கன்னா ஒய்ஃப், இதெல்லாம் கொஞ்சம் அடுத்து மாறுபடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூளை அக்செப்ட் பண்ணிக்காது. அதான் அக்செப்ட் பண்ணிக்கலங்கிற ஒரு விஷயம் தான் இதோட மெயின் ரீசன். ஆனால் அதுக்கு பல டெஸ்ட் எடுத்து செட் ஆனால் மட்டும்தான் அதே பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஹேர் இருக்குங்க இல்லையா, சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுதானே போயிடுச்சு, அதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னா அது அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு போன் சமம் தான். இப்போ நகை இருக்கிற மாதிரி தான் தலையும் ஒரு வகையான போன் தான். ஸோ இன்னும் சொல்லப்போனால் டைரக்ட் காப்பர் அது. ஸோ அது கார்பன் சத்து இருக்கும்போது கருப்பாக இருக்குது. கார்பன் சத்து உடம்புல குறைய தான் அது என்ன ஆகுது, கருப்பு போயிடுது, கார்பன் போயிடுது. உங்களுக்கு உள்ள நேச்சுரல் கலர் பார்த்தீங்கன்னா அது சில்வர் தான். மெடிடேட் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த யோகிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷைனிங் ஒயிட் கிடைக்கும், அப்புறம் அப்படியே கோல்டாக மாறிட்டு இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே கோல்டிஷாக மாறிட்டு இருக்கும். காரணம் அவங்களுடைய மெடிடேஷன் லெவலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ நமக்கு ஒரு டவர் மாதிரி முடி. அதனால தான் முனிவர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, இழுத்து என்ன சொல்லியிருப்பாங்க, இது வச்சுருப்பாங்க, அதை ரிசீவர் பண்ண அவங்களுக்கு எங்கள் எலக்ட்ரோ ஃபீல்டை. அப்போது பிரெயினுக்கும் அதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. ஆனால் பிரெயின் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா பிரச்சனை இல்லை, பிரெயின் அக்செப்ட் பண்ணலனாக்கா அவங்க பிரச்சனை வந்துடுது. ஸோ அதனால் இதை பார்த்துட்டு சலைவா டெஸ்ட் எடுத்துகிட்டு இதை செட் ஆகுமா ஆகாதா, பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கா, இப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு பண்ணாங்கன்னா அது அந்த பிரச்சனை இருக்காது. கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் சார், ஹேர் ஃபால் ஆகுது, நான் என்ன பண்ணுறது? இயற்கை மருத்துவமா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக சொல்லுங்களேன். கண்டிப்பாக எனக்கும் ஹேர் க்ரோத் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயங்கள் காமனாக ரெண்டு சொல்கிறேன். ஒருத்தவங்க காமன் ஒரு ஃபார்முலா சொல்கிறேன். பால்டில் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த பரம்பரையாக வரவங்களுக்கு ஒரு முயற்சி கண்டிப்பாக எனக்கு நான் சொல்லி நிறைய பேருக்கு செட் ஆகிருக்குங்கிறதுனால இதை நான் சொல்கிறேன். இது சில பேருக்கு இல்லை, 99% இது வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ 2 டைப்ஸுமே நான் இன்றைக்கி நான் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். நார்மலாக ஒருத்தவங்களுக்கு வந்து நிறைய ஹேர் ஆயிலுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ இதை மட்டும் பண்ணாலே போதுமான விஷயந்தான். தேங்காய் எண்ணெய், நல்ல சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு, இது சூரிய படம் தான் முக்கியமான விஷயம் ரெண்டுக்குமே. மற்ற சூரியன் இல்லாத காலத்தில் நம்ம லைட்டு சிறுதி வச்சுக்கணும். அது ரொம்ப ஹீட் பண்ணாங்கன்னா அதை சத்து போயிடும், வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் மிஞ்சும். ஸோ அதனால் என்ன பண்ண, ஃபஸ்ட்டு நான் வந்து நார்மலாக உள்ளவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். கார்போக அரிசின்னு ஒரு அரிசி இருக்குது, கருப்பு கடலில் இருக்கும், நாட்டு மருந்து கடையில். ஸோ 100 கிராமுக்கு நான் சொல்லிட்டுறேன், இல்லைன்னா 1 லிட்டருக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு, கார்போக ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கருப்பு கடலில் இருக்கும், அது ஒரு 1/4 kg உள்ளே போட்டுருணும். உள்ளார கருவேப்பிலை இந்த கைப்பிடி அளவுக்கு எடுத்து உள்ளே போட்டுருக்கும். நான் 1 லிட்டருக்கு சொல்கிறேன். கார்போக ரைஸும் கருவேப்பிலையும் போதுமான விஷயம். இந்த கறி லீஃப் சொல்லுவாங்க இல்லையா, அதில் கார்பன் சத்து அதிகமாக இருக்கும். இந்த கார்போக அரிசியில் இந்த கருப்பு தன்மை நல்லா டார்க்காக ஸ்ட்ராங்காக வளருது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்ம ஆலமர கொட்டை.
அங்கே நாட்டு மருந்து கடையே கிடைக்குது, அதை வாங்கி ஒரு கைப்பிடி, அவ்வளோதான். அவ்வளோ ஸ்ட்ராங். அந்த விழுது எந்த அளவுக்கு அழகாக ஸ்ட்ராங் இருக்கும், முடியும் ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் இருக்காது. இந்த 3மே போதுமான விஷயம் தான். அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கிறது, வெட்டி வேர் போட்டுக்கிறது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. இந்த 3மே ஹை சூப்பர் லெவல் முடியை வந்து வளர்க்க வைக்கும். அந்த டென்ஷன் இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஸோ ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி அந்த அடர்த்தியும் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி அதுக்கப்புறம் போட்டுக்கிறதுலாம் அது அவங்கவுங்களுடைய இஷ்டம். ஆனால் அந்த 3 இன்க்ரீடியன்ஸும் மெயின். இது வந்து நார்மல். இந்த பால்டில் வந்து எனக்கு சார் ரொம்ப இருக்கு, நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதும். என்றைக்குமே பால்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மேலே இந்த ஸ்கேல்ப் வந்து க்ளோஸ் ஆயிரும் அவங்களுக்கு. அதனால தான் இந்த ஸ்டேஜில் அவங்க அப்பா அம்மாவுக்குலாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு இல்லையா, அதனால இந்த ரோலர் போடுவாங்க இல்லையா. நம்ம நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இந்த ஆயில் போட்டாலே நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. அந்த க்ரோத் நல்ல மைக்ரோஸ்கோப் பார்த்தீங்கன்னா அந்த க்ரோத் இருக்கும் சில பேருக்கு. ஆனால் முடி மட்டும் வளரவே வளராது. அவங்க வேணால் இந்த சூப்பராக செட் பண்ணும். அதோட என்ன பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் நல்லா செக்கெண்ணெயை வாங்கிக்கிட்டு ஆலம் விழுது இருக்குது பார்த்தீங்களா, அதோட எட்ஜு கீழே தொங்கும், அதை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. கீழே நெல்லி வேர், கீழே நெல்லியோடைய வேர் வந்து ஒரு கைப்பிடி உள்ளே போட்டுக்கணும். ஆலம் விழுது, அவ்வளோதான். இந்த 2 மட்டுமே போதுமான விஷயம். பற்படாகம்னு ஒன்று இருக்குது, அது அதே நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா அவ்வளோ தருவாங்க. அந்த பற்படாகம் ஒரு கை போட்டுக்கலாம், இது எக்ஸ்ட்ரா. இந்த 3 மட்டுமே போட்டு எண்ணெயில் போட்டு சூரிய படம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி டேரெக்டாக இருங்கிறது. அழகாக நீங்கள் வச்சுருங்க, சன்லைட்டில் வச்சுட்டு போகணும். சன்லைட் என்ன வைக்க முடியும்னா பால்கனியில் கூட வச்சிடலாம். ஒரு வாரம் சன்லைட்லேயே இருந்துச்சுன்னா போதும், ஃபுல்லாக லைவாக அப்படியே வந்து விட்டமின் டி உள்ளே இறங்கியிருக்கும். அந்த எண்ணெய் அது கிளாஸ் பாட்டிலில் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாம் பிளாஸ்டிக்கில் வைக்கிறாங்க. கிளாஸ் பாட்டிலில் வச்சு ஒரு தேங்காய் எண்ணெய் வச்சு நான் சொன்ன மாதிரி 2மே சூரிய படம் இல்லாத பட்சத்தில் சிறிதையாக வச்சு நம்ம ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சொன்ன பார்த்தீங்களா பற்படாகம், அந்த ஆலமரத்தோட விழுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கிளாநெல்லி வேர், பற்படாகம், இந்த 3ம் பார்த்திங்கன்னா பால்டுக்கே சூப்பராக வளரக்கூடிய சக்தியை கொடுக்கும். இது வந்து பால்டில் உள்ளவங்க ட்ரை பண்ணலாம். இந்த சொன்ன செகண்ட் ஃபார்முலா சொன்னால் பார்த்தீங்கன்னா அது இது 2மே சூரிய படம் போடணும். இல்லை இதில் எல்லாத்தையும் சேர்த்து போடலாமா, தாராளமாக போடலாம். எல்லாமே எதுவும் இந்த பாதகம் கிடையாது. ஒரே இதில் நான் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது. இந்த பாலுக்கு மட்டும் ஏன் தனியாக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். இதை மட்டும் போட்டப்பா எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு சொல்லுவாங்க இல்லையா. 2மே எல்லா ப்ராசஸுமே போட்டு பண்ணாலும் ஓகே தான். ஆக ஹேர் லாஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஹீட்டில் உருவாகுது. ஃபோனை வந்து இங்கே காலை வைக்க இங்கே இருக்கிறது எல்லா ஹீட்டுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆக்கி விட்டுடும். ஸோ ஹெட்ஃபோன் போடலாமா அப்படி பார்த்திங்கன்னா நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். ஹெட்ஃபோனும் ஏரை வந்து டேமேஜ் பண்ணும். மேக்ஸிமம் தேவையான கிழமை மட்டும் ஃபோன் எடுத்து மீதி பக்கத்தில் வச்சுக்கிறது நல்ல விஷயந்தான். ஸோ சைக்காலஜிக்கல் ஹீட், ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த எல்லாமே சேர்ந்து தான் ஒருத்தவங்களுக்கு முடியை கொட்ட ஆரம்பிக்குது. ஸோ உடம்பை ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தொப்புல நைட்டு படுக்க போகும்போது தேங்காய் எண்ணெய் வச்சாலே போதும். ஸோ அவ்வளோ உடம்பை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஹீட்டை. ஸோ அதேமாதிரி நான் சொன்ன அந்த ஃபார்முலாலாம் குட்டி குட்டி ஃபார்முலாவில் தான். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் முன்னோர்கள் சொன்னதெல்லாம் போடுறதுல வந்து தப்பு கிடையாது. இது எல்லாமே முடியே 100% நல்ல க்ரோத் கொடுக்கும், அதே அடர்த்தியை கொடுக்கும், கொட்டதை ஸ்டாப் பண்ணும். இதுவே ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். கண்டிப்பா சார், நீங்க வந்தீங்கனாலே ஏதாவது ஒரு பயனுள்ள தகவல்களை தான் மக்களுக்கு சொல்வீங்க. அதே மாதிரி இன்னைக்கும் நிறைய தகவல்களை சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.